நம்ம எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் நல்லது தான் நினைக்கிறாங்க, நல்லது தான் பேசுகிறாங்க, நல்லது தான் நம்ம மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சிட்ருக்கோம். நம்மளால் முடிஞ்ச வேலையை செஞ்சிட்ருக்கோம். உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல, ஏதோ மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் ஏன் நல்லா இருக்க மாட்டோம்? இப்போ நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்கும்போது நல்லவங்க எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு இப்படி சொல்லிட்டாங்களே பேசிட்டாங்களேன்னு மனசு வருத்தப்பட்டுருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ என்றைக்கு தான் நல்லவங்க நல்லா இருப்பாங்க? அதையே நினச்சிக்கிட்டு சாகிறது அவங்களுடைய வேலையா, அவங்களுடைய கடமையா? என்ன தான் பண்ண முடியும்? அவங்களால என்ன தான் செய்யணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க அவங்களுடைய கர்ம வினை கண்டிப்பாக இருக்குது. இப்போ அவங்க ஒருத்தவங்க மனசு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒரு வார்த்தையை பேசிடுறாங்க அப்படின்னா அவங்க அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய குணம் அப்படி பிறந்ததுலேருந்தே சரி, இல்லை மற்றவங்க யாராவது அவங்கள காயப்படுத்தியிருக்கலாம், அது அவங்களுடைய குணமாகவும் இருக்கலாம். இப்போ சொல்லிவிட்டு காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. அதையே நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கிறது பெரிய தப்பு தான் அது. இப்போ அவங்களுடைய பாவம் நம்மளே அதை யோசித்து நம்ம மேலே நம்ம ஏற்றிக்கிறோம். மனசு பூரா உடம்பு பூரா அதையே சொல்லி சொல்லி பேசிக்கிட்டோம், மற்றவங்ககிட்ட பேசிக்கிட்டோம், சொல்லிக்கிட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது அவங்களுடைய வினையை கர்ம வினையை நம்ம ஏற்றிக்கிட்ட மாரி ஆகிடும். இப்போ நம்ம உடம்பும் மனசும் முகமும் தான் வீணாகிடும், பாழ்படுத்திடும். நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய வேலையும் சரி, எல்லாமே நம்மளுடைய கடமையை செய்ய விடாமல் பண்ணிடும். அது அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம அதில் ரொம்ப ரொம்ப நம்ம தெளிவாக இருக்கணும். கர்மவினைன்றது எல்லாருக்குமே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானதும் நம்ம நினைக்கணும். நல்லவங்க ஏன் இப்படி இருக்காங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ நம்ம நல்லவங்களாக இருக்கோமே, நம்ம ஏன் நல்லா இருக்க மாட்டோம்? இப்போ போன ஜென்மத்தில் ஏதோ நம்ம செஞ்சுருப்போம், நல்லவங்களாக இருந்திருப்போம். இந்த ஜென்மத்தில் நமக்கு கெட்டவங்களாக இருந்திருக்கோம், கெட்டவங்க நம்மளை சுற்றி கெட்டவங்களாக இருக்காங்க, நம்ம கெட்ட குணமாக நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதேமாரி நல்லவங்களாக இருக்கோம், போன ஜென்மத்தில் ரொம்ப நல்லாவே அனுபவிச்சிருப்போம். கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம், மன நிம்மதி, அமைதி, பணம், சுற்றி இருக்கிற சொந்த பந்தம் எல்லாமே நமக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கும். இந்த ஜென்மத்தில் அது நமக்கு இல்லை, கிடைக்கல. இப்போ ஏதோ ஒரு கர்ம வினை போன ஜென்மத்தில் இருக்குது, இப்போ இல்லை. இப்போ நிறைய பாவம் பண்ணியிருப்போம், அதுக்கான கர்ம வினை தான் நம்ம சுற்றி எதுவுமே சரியில்லாமல் நம்ம அதையே நினச்சிட்ருக்கிறது. அதுதான் நம்மளை சுற்றி சுற்றி அடிக்கும். அதையெல்லாம் நம்ம விலக்கி விட்டுடணும். இதை யோசிச்சுட்டு இருந்தோன்னா மறுஜென்மம் சொல்லும்போது அதுவும் நமக்கு இதேமாரி ஒரு பலனை கொடுத்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் நமக்கு இருக்கும். அதனால் எந்த தீவினையுமே நமக்கு எதுவுமே செய்யாதுன்ற அந்த மனபலத்தை நம்ம அதிகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு தோழி, அவங்க சொந்தக்காரங்க போய் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு வீட்டில் போய். அவங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சு உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல, ஏதோ அவங்களால முடிஞ்ச வேலையை பார்த்துட்ருக்காங்க. வயசானவங்க தான். அவங்கள பார்த்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்னங்கம்மா உங்களுக்கு நீங்கள் மற்றவங்க எல்லாருக்கும் வேலை செஞ்சு வரவங்களுக்கு செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்து 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 பண்ணிகிட்ருக்கீங்களே, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இரவு வரைக்கும் கண்ணு முழிச்சு பார்த்து தூங்காமல் இதை பற்றி யோசிக்காமல் செஞ்சிட்ருக்கீங்களே, உங்களால் மட்டும் எப்படி முடியுது? ஏன் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே செஞ்சுக்க மாட்டீங்க, வாங்கிக்க மாட்டீங்க, ஆசைப்பட மாட்டீங்க, எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அது அந்த அம்மா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன் அதுவும் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் செத்து போனால் கொல்லி வைக்கிறதுக்கு 4 பேர் வேணும். இப்போ அதுதான் ஒரு பெரிய கொடுப்பினை. இப்போ நடுவில் நம்ம பணம், காரு, பங்களா, நம்ம பேசுகிறது, கௌரவம், தன்மானம், சுயமரியாதை இன்னும் எவ்வளவோ சொன்னாலும் கடைசி காலத்துக்கு நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம்? நல்லவங்க தான் நம்ம கூட வர போகிறாங்க. தூக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வேணும், அவ்வளோதான். அவங்கள நம்ம சேர்த்து வச்சுட்டு போகணும். இறந்ததுக்கப்புறம் யார் தூக்கி போட போகிறாங்கிறது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக செய்வாங்க. நம்ம 4 பேருக்கு நல்லது தான் செஞ்சிட்ருக்கோம், நல்லது தான் செய்கிறோம். தூக்கி போடாமல் எங்கே போட போகிறாங்கன்றது நம்ம நினைக்கணும். மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த அம்மா சொல்கிற மாதிரி அது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு பிறப்பும் சரி, ஒரு பிறப்பில் பிறக்கிற குழந்த ஒரு நல்லபடியாக பிறந்தா அது ஒரு பெரிய கொடுப்பினை தான். கை கால் நல்லா இருந்து அதுக்கப்புறம் அந்த குழந்த தத்தி தத்தி நடந்து அவங்க அம்மா அப்பா பலத்தினால நல்லபடியாக வளர்ந்து அதுவும் தன்னுடைய வேலையையும் பார்த்துக்கும், தன்னுடைய கடமையும் நல்லபடியாக பார்த்துட்டு வளர ஆரம்பிக்கும். வயசானதுக்கப்புறம் நமக்கு யாருமே இல்லையே, நமக்கு யாருமே செய்யலையேன்றது புலம்பாமல்
உயிரோட இருக்கிற வரைக்கும், நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லது செஞ்சுட்டு போவோம் அப்படின்றத அந்த பாட்டி அம்மா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதுதான் வேணும், அதுதான் எல்லாருமே நினைக்கணும். நல்லவங்க வேணுன்றது நமக்கு நினைக்கணும். வேறு எதை பற்றியும் நம்ம யோசிக்கணுன்றதுக்கும் அவசியம் கிடையாது. அதுவுன்றது உண்மை. அப்புறம் உடம்பும் நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருந்தால் தானே நம்மளும் நல்லா இருக்க முடியும், மற்றவங்களையும் நல்லபடியாக வச்சுக்க முடியும். அந்த உடல் பலம், உடல் ஆரோக்கியன்றது ரொம்ப 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 முக்கியம். அந்த அம்மா பார்த்து அவங்களும் கேட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்க அந்த தோழி வந்து என்ன கேட்டாங்கன்னா, சரி நீங்கள் இப்படிலாம் யோசிக்கிறங்க சரிதான், கொஞ்சம் சுயநலமாக யோசிச்சிங்கனாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்கள்ல, நீங்கள் நல்லா இருந்தால் தானே மற்றவங்க நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ மற்றவங்களும் நல்லா இருப்பாங்கல்ல, நீங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, உங்களால் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் அந்த சுயநலமாக கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தான் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்றது அந்த தோழி சொன்னாங்க. சொல்லவும் அந்த அம்மாவுக்கு புரியுது. சரி, இப்போ நம்மளே பார்த்துக்கணும், பார்த்துக்கிட்டா தான் மற்றவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியுன்றது அவங்களுக்கு தெரியுது. இப்போ விழுந்துட்ட ஒரு உடம்பு சரியாமல் போச்சு, நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லையான்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு வந்துடக்கூடாது, யாருமே இல்லையான்ற அந்த வருத்தமும் வந்துடக்கூடாது, இருக்கக்கூடாது. சரி, நானும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா யோசிக்கிறாங்க. அதே போல் தான் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும். ஒரு உடல் ஆரோக்கியத்தோட நல்லபடியாக அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கணும். உன்னோட உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கோடா, மனசையும் மனபலத்தையும் வளர்த்துக்கோடா அப்படின்றது இந்த குழந்தைக்கு தெளிவாக புரிய வச்சு, சந்தேகம் இல்லாமல் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், நீ அந்தமாரி கஷ்டப்படக்கூடாது. அப்போ அந்த குழந்தையும் உணரும், ஓ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, கஷ்டன்றது இப்படி எல்லாருக்குமே தான் இருக்கும், நமக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அம்மா அப்பா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, நம்மளுடைய மனபலத்தை தைரியமாக வச்சுக்குவோம், உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குவோம், அப்போ தான் மற்றவங்களுக்கு அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்க முடியுன்றத அந்த மனப்பக்குவத்தை நம்ம எப்போவுமே ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மூணாவதாக பார்த்திங்கன்னா, யாருமே போலியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. உண்மையாக இருக்கணும், உண்மைத்தன்மையாக இருக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போ இந்த போலியான உலகத்தில் போலி வாழ்க்கை தான் வாழ்கிற மாதிரி ஆகிப்போச்சு எல்லாருக்குமே. வேறு வழியே இல்லை. இருக்கிறது இல்லாததையும் இருக்கிறதும் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, உடம்பு நல்லா இருந்தனாலும் நல்லா இல்லை, உடம்பு நல்லா இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்றத எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்கோன்றது தான் பெரிய உண்மை. எல்லாத்துலேயுமே, எல்லா துறையிலையும், எல்லா வெளியிலையும் சரி, வெளியிடங்களில் போகிறதுலையும் சரி, குழந்தையிலேருந்து ஒரு முதியவர்கள் வரைக்கும் சரி, எல்லாருமே இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் வேறு வழி இல்லாமல். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இது எல்லாமே ஒரு படிப்பினை தான். ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து கற்றுக்குவோம். பெரியவங்க சொல்கிறாங்க, நம்ம சின்னவங்க நம்ம ஏற்றுக்கணும், பரவாயில்ல அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம ஏற்றுக்கிறோம். சிலவங்க ஏற்றுக்குவாங்க, சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. சிலர் படித்து பார்த்து கற்றுக்குவாங்க. அந்த படிப்பினன்றது எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. படித்தவங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியுதா? இல்லை. அந்த காலத்தில் படிக்காதவங்க தான் குடும்பமே நடத்தினாங்க. அவங்களுக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சுது? எல்லாமே யார் கற்றுக் கொடுத்தா? கண்ணால் பார்த்து காதால் கேட்டு தான் கற்றுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது இந்த காலத்தில் எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும், கற்றுக்க வச்சாலும், உட்கார வச்சு பாடம் நடத்தினாலும் அது புரியுமான்றது தெரியல. எல்லாமே ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவன்றதும் ரொம்ப முக்கியம். படிப்பினையும் முக்கியம், அனுபவமும் முக்கியம். அப்புறம் குடுப்பனைன்னு சொல்லுவாங்க. அந்த குடுப்பனையும் நம்மளை தானாக தேடி வரும். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனுஷருக்கும் அந்த குடுப்பனைன்றது ஏதோ ஒரு வகையில் நம்ம கதவை தட்டும். அந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அந்த சரியாக பயன்படுத்திக்கும் போது தான் நமக்கு உயர்வை தரும். அது எப்போ வரும், என்றைக்கு வரும், யார் வந்து கொடுப்பாங்க, யார் வந்து செய்வாங்க, யார் வந்து நமக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ வரும்போது அந்த வர சமயத்தில் நம்ம அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். அந்த ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கும். அதுன்றது உண்மை தான். ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு கடவுள் அருளால் நமக்கு அது கிடைச்சே தீரும். எல்லாத்துக்கும் மேலே ஏதோ ஒரு பிடிப்பை நம்ம கையில் வச்சுக்கணும். அம்மா வந்து நமக்கு நல்லது செய்கிறாங்களா, அவங்கள கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து செய்கிறாங்களா, நம்ம வாழ்க்கைக்கு உழைக்கிறாங்களா, அதை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அதேமாரி பசங்க இருக்காங்களா, அவங்கள கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. ரத்த சொந்தம் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு பிடிப்பு வேணும். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, தவறு செஞ்சிட்டிங்கன்னு ஏதோ யோசிக்காமல் கோபத்தில் ஏதோ பண்ணிட்டீங்க, யாரோ கைவிட்டுட்டீங்க, நீங்கள் கைவிட்டாலும் சரி, மற்றவங்க உங்களை கைவிட்டாலும் சரி அப்படின்னு நினைக்காம அந்த நிலையிலையும் யோசித்து ஒரு முடிவெடுத்து நீங்கள் ஏதோ ஒரு ஒரே ஒரு பிடிப்பு யாரையாவது கையில் வச்சுக்கோங்க. உண்மைத்தன்மையாக நம்பிக்கையோடு இருக்கிற யாராவது ஒருத்தரையாவது வாழ்க்கையில் நீங்கள்
கடைசி வரைக்கும் வச்சுக்கணும். அதை மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த பிடிமானம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். கணவராக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், பெரிய மாமாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக கைவிட்டுற மாட்டாங்க அவங்களும். நீங்களும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம் வாழ்க்கையில்.